மரத்தில் அழகான 3 வீடுகள். ஒரு அழகான காட்டுக்கு நடுவுல ரொம்பவும் பழமை வாய்ந்த ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல மகிக்கழுகு அதோட 4 பிள்ளைங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மகிக்கழுகுக்கு 3 பொண்ணுங்க, ஒரு புள்ள. பெரிய பொண்ணோட பேரு துணிக்குருவி, 2வது பொண்ணு சோட்டுக்கிளி, 3வது பொண்ணு சிச்சு காக்கா, 4வது ஆம்பளை பிள்ளையான லூசி புறா. மகிக்கழுகு அவளுடைய பொண்ணுங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டான். துணிக்குருவி பொண்ணோட பேரு புஜ்ஜி, சோட்டுவோட புள்ளியோட பேரு பன்னோ, சிச்சுவோட புள்ளியோட பேரு சின்னோ. இவங்க 3 பேருமே இப்ப வளர்ந்து சிட்டில இருக்கிற காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 3 பொண்ணுங்களோட புருஷனுங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக துபாய்க்கு போய் அங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. புருஷங்க கூட இல்லைங்கிறதுனால பொண்ணுங்க 3 பேரும் அவங்க பிள்ளைங்களோட அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி அவங்க அம்மா தம்பி கூட சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில துணி, சோட்டு, சிச்சு 3 பேருமே சமையலறையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு சோட்டு, இன்னைக்கு கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. நம்ம பசங்க புஜ்ஜி, சின்னு, பன்னு காலேஜ்ல இருந்து வராங்கட்டியும் அவங்களுக்கு சுட சுட ஏதாவது செஞ்சு வைக்கணும். பாவம், காலேஜ்ல இருந்து ரொம்ப டயர்டாயி வருவாங்க. சோட்டு காய்கறி நறுக்கிக்கிட்டு, ஆமா துணி, நம்ம பசங்களை நம்ம நல்லா படிக்க வைக்கணும். நம்ம புருஷங்க துபாயில இருந்துகிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசை நம்மளுக்காக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களை நம்ம நல்லா படிக்க வைக்கணும். நம்ம தம்பி லூசி கூட வீட்ல ரொம்ப பொறுப்பா இருக்கிறான். அப்போ சிச்சு காக்கா அடுப்புல விறகு வச்சுக்கிட்டு, ஆமாக்கா, நம்ம இந்த வீட்ல இருந்தாலும் நம்ம தம்பி நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். நம்மள யாரோ மாதிரி பாக்குறது இல்ல. நம்ம பசங்களையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். இந்த மாதிரி தம்பி கிடைச்சது நம்ம அதிர்ஷ்டம். அதே நேரத்துலதான் அவங்க பிள்ளைங்களான புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா எல்லாருமே அவங்க காலேஜ் படிப்பை முடிச்சிட்டு உற்சாகமா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் புஜ்ஜி குருவி ரொம்ப சந்தோஷமா, அம்மா, காலேஜ்ல என்னோட ப்ரொஃபசர் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. அந்த ப்ராஜெக்ட்ட நான் தான் எங்க காலேஜ்ல ஃபர்ஸ்டா நல்லா செஞ்சேன். அதனால எங்க ப்ரொஃபசர் என்ன ரொம்ப பாராட்டினாரு. பன்னு கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆமா சித்தி, புஜ்ஜி ரொம்ப நல்லா படிக்கிறான். நானும் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தேன். அப்பா துபாயில இருந்து கால் பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்லுங்க. சின்ன காக்கா அவனுடைய வயிறை பிடிச்சுக்கிட்டு, ஐயோ, உங்களோட ஆட்டம் பாட்டம் அத நிறுத்துறீங்களா? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. காலேஜ்ல எப்பவோ சாப்பிட்டது. அம்மா, என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்பவே பசி எடுக்குதுமா. அப்போ மகிக்கழுகு அங்க வந்து பேரம்பேத்திக்கிட்ட பாசமா, பசங்களா, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி பேரும் புகழையும் சம்பாதிக்கணும். உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சரி, கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க. உங்க மாமா வேலைக்கு போயிட்டு வந்துருவான். எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். கொஞ்ச நேரத்துல லூசி புறா வீட்டுக்கு வந்தான். அவனுடைய முகம் என்னமோ கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சு. புள்ளியோட முகம் வாடி போயிருக்கிறத மகிக்கழுகு கவனிச்சு உடனே அவன் பக்கத்துல வந்து, என்னாச்சு லூசி, ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு. அப்போ லூசி புறா சிரிச்சுக்கிட்டே, அம்மா, ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஊர்ல குஹு இருக்கால, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அத கேட்டு துணிக்குருவி சந்தோஷமா, டே லூசி, எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? குஹுவும் ரொம்ப அழகா இருக்கா. உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. நீ கல்யாணம் பண்றதுல எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அம்மா, நீங்க ஒரு தடவை போய் பேசி பாருங்கம்மா. மகியும் ரொம்ப சந்தோஷமா, லூசி, உனக்கு சந்தோஷம்தான், அதுதான் எங்களுக்கும் வேணும். உனக்கு ஓகே தானே? எங்களுக்கும் ஓகே தான். நாங்க எல்லாருமே ஒரு தடவை கலந்து பேசி குஹு வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வரோம். கல்யாணத்தை முடிவு பண்ணிரலாம். அடுத்த நாளே மகிக்கழுகு குஹுவோட வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கான பேச்செல்லாம் பேசிட்டு வந்துருச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா லூசிக்கும் குஹுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை செஞ்சு முடிச்சாங்க. கல்யாணம் ஆன புதுசுல குஹுவாத்து வீட்டுல இருக்கிற எல்லார் கூடவும் நல்லாதான் பழகிக்கிட்டு இருந்தா. ஆனா நாட்கள் போக போக தான் அவனுடைய உண்மையான குணம் வெளியில வந்துச்சு. லூசியோட வீட்டுல இத்தனை பேர் இருக்கிறது குஹுவுக்கு பிடிக்கல. அதுலயும் முக்கியமா லூசியோட அக்காங்க 3 பேரும், அவங்க பிள்ளைங்களும், அவங்க பண்ற அட்டகாசமும் பிடிக்கவே இல்ல. ஒரு நாள் குஹுவாத்து ரொம்பவும் கோவமா பெட்ரூம்ல லூசி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. குஹு கோவத்துல முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க லூசி, எனக்கு இந்த வீட்ல நிம்மதியே இல்ல. எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா எல்லா பக்கத்துலயும் உங்க அக்காவுங்க அவங்க பசங்க தான் இருக்காங்க. இது வீடா இல்ல சத்திரமா? அப்போ லூசி குஹு கிட்ட,
ஏன் குஹு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அவங்க எல்லாரும் என்னோட சொந்த அக்காவுங்க. அது மட்டுமா எங்க மாமாவுங்க துபாயில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. நம்ம எல்லாரும் கூடி இருந்தா சந்தோஷம் தானே? குஹு ரொம்ப கோவமா, என்ன சந்தோஷம்? அவங்க புருஷனுங்க துபாயில கை நிறைய நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக இந்த வீட்ல இருக்கணும்? உங்க அம்மாவும் அவங்கள எதுக்காக இந்த வீட்ல வச்சிருக்கணும்? அவங்க எங்கேயாவது வாடகைக்கு வீடு பார்த்து இருக்கலாம்ல. அவங்க எல்லாரும் இங்க இருந்தாங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிடுறேன். லூசி பயந்துகிட்டு, ஐயோ குஹு, வேண்டாம் குஹு, உன் வார்த்தையை நான் கேக்குறேன். ஆனா எங்க அக்கா உங்களை எப்படி இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்றது? எங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? அப்போ குஹுவாத்து சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சண்டைய போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ கவலையில அவங்களே இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. குஹு சொன்ன வார்த்தைங்க எல்லாமே லூசியோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. தான் பொண்டாட்டி மேல இருக்கிற காதலால தான் 3 அக்காங்க மேலயும் அவன் பகைய வளர்த்துக்கிட்டான். அன்னையில இருந்து வீட்டுல எல்லார்கிட்டயுமே சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட ஆரம்பிச்சான். ஏன் சின்ன பசங்களை கூட அவன் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சான். ஒரு நாள் காலையில பன்னு ஹால்ல உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது லூசி வந்து அந்த புக்க தூக்கி போட்டுட்டான். பன்னு ஆச்சரியமா, என்னாச்சு மாமா? எதுக்காக என் புத்தகத்தை புடுங்கி விசிறடிச்சிட்டீங்க? நாளைக்கு காலேஜ்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு. அப்போ லூசி ரொம்ப கோவமா, படிக்கணும்னா உனக்கு வேற பக்கத்துல உட்காந்து படிக்க முடியாதா? இங்கே சோஃபால தான் உட்காந்து படிக்கணுமா? உங்க அப்பா துபாயில இருந்து அனுப்புற காசுல வேற வாடகை வீடு பாத்துக்கிட்டு இந்த மாதிரி சோஃபா போட்டு உட்காருங்க. பன்னு பாவம் அழுதுகிட்டே அவங்க அம்மாவான சோட்டு கிட்ட ஓடி போனா. அங்க மாமா இப்படி பண்ணாரு அப்படின்னு சொன்னதுமே சோட்டுவும் உள்ள வந்து அவளுடைய தம்பி கிட்ட, என்ன லூசி, அந்த பையன் இங்க உட்காந்து படிச்சா உனக்கு என்ன ஆகும்? ஒன்னும் பிரச்சனை இல்லல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நாங்களும் பாத்துக்கிட்டு தான் வரோம். நீ அந்த பசங்களை சரியா பார்க்க மாட்டேங்கிற. 2 பேரும் பேசும்போது குஹு அங்க வந்து, என்ன லூசி, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க? ஏன் இத்தனை நாளா உங்களையும் உங்க பசங்களையும் என் புருஷன் பாத்துக்கிட்டாரே, அதுக்காகவா? உங்க புருஷனுங்க துபாயில வேலை செஞ்சு நல்லபடியா காசு அனுப்புறாங்கல்ல, அந்த காசுல வாடகை வீட்டுல போய் இருக்கலாம்ல. அப்போ சிச்சு அங்க வந்து, குஹு, வார்த்தைய பார்த்து பேசு. இது எங்க அம்மாவோட வீடு. நாங்க இங்க இருந்தா உனக்கு என்ன? நீ புதுசா வந்தவ. நீ வேணானா இந்த வீட்டை விட்டு போ. குஹு லூசி கிட்ட, பாத்தீங்களா லூசி, உங்க அக்கா உங்க என்ன எப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு? இதுக்கப்புறம் இந்த வீட்ல அவங்க இருக்கணுமா இல்ல நான் இருக்கணுமா? அப்போ லூசி ரொம்ப கோவமா, சிச்சு, சோட்டு, துணி, நீங்க 3 பேரும் உடனடியா வீட்டை விட்டு வெளியே போங்க. என் பொண்டாட்டி மனசு கஷ்டப்படுறா. நீங்க உடனடியா உங்க பசங்களை கூட்டிக்கிட்டு வெளியே போங்க. அத கேட்டு துணிக்குருவி கண்ணுல கண்ணீரோட, லூசி, ஏண்டா ஏன் இப்படி பேசுற? நம்ம எல்லாரும் ஒன்னா பிறந்தவங்க. இப்ப வெளியே போனா எங்கடா போறது? வெளிய பாத்தியா எப்படி மழை கொட்டிக்கிட்டு இருக்குன்னு? இந்த மழையில வெளியே போன்னு சொன்னா நாங்க எங்கடா போவோம்? உண்மையிலேயே வெளியில பயங்கரமான காத்தோட இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமான மழை பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மழை விழுற சத்தம் வீட்டுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ குஹு, மழை வந்தா புயல் காத்தடிச்சா எங்களுக்கு என்ன? நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். லூசி, அவங்க துணியெல்லாம் எடுத்து வெளியே விசிறடிங்க. லூசி புறா அவனுடைய பொண்டாட்டியோட பேச்சு கேட்டு வெளியில மழை பெய்யுது சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம துணி, சோட்டு, சிச்சு அவங்க பிள்ளைங்களான புஜ்ஜி, பன்னு, சின்னு எல்லாரையுமே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டான். அவங்க பொருட்கள் எல்லாத்தையுமே வீசிட்டு அவன் கதவை சாத்திக்கிட்டு உள்ள போயிட்டான். பாவம் மழையில நனைஞ்சுக்கிட்டே துணி, டேய் லூசி, கதவை தொடரா. இவ்வளவு ஜோரா மழை கொட்டிக்கிட்டு இருந்தா நாங்க எங்கடா போறது? பசங்க எல்லாம் நடுங்குறாங்கடா. பாவம் புஜ்ஜி குளிர்ல நடுங்கிக்கிட்டே, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு ரொம்ப குளிர் எடுக்குதுமா. இந்த இருட்டுல எங்கம்மா போறது? மாமா கிட்ட கதவை திறக்க சொல்லுங்கம்மா. பன்னுக்கிளி சின்ன காக்கா கூட குளிர் தாங்க முடியாம அவங்க அம்மாங்களை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. பாவம் அந்த மலைக்கும் கருணையில போல சோனு பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா லூசியும் குஹு மட்டும் மனசாட்சி இல்லாம வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் மகிக்கழகு கோயிலுக்கு போய் திரும்பி வந்துகிட்டு இருந்துச்சு. திரும்பி வர வழியில அவளுடைய 3 பொண்ணுங்களும் பேரம் பேத்திங்களும் மழையில நனைஞ்சுக்கிட்டு நடுத்தருல நிக்கிறத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா, பதட்டமா, ரொம்பவும் கவலையோட அவளுடைய 3 பொண்ணுங்க கிட்ட போனாங்க. ஐயோ பசங்களா, எதுக்காக நீங்க மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க தம்பி சண்டை போட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டானா? சோட்டு கிளி அழுதுகிட்டே, அம்மா, அந்த குஹுவோட வார்த்தையை கேட்டு தம்பி லூசி எங்களை இந்த குற்ற மலையில வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாமா. நாங்க இந்த குற்ற மலையில எங்கம்மா போவோம்? இந்த நேரத்துல எங்களுக்கு எங்க இடம் இருக்கு? மகிக்கழகு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ஐயோ அழுவாதீங்கம்மா.
நான் உங்களோட அம்மா. எனக்கு உன் தம்பி இப்படி பண்ணுவான்னு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்களுக்காக இன்னொரு இடத்துல ரொம்ப நல்ல வழி செஞ்சு வச்சிருக்கேன். கவலைப்படாம என் கூட வாங்க. மகிக்கழகு தன்னுடைய பொண்ணுங்களையும் பேரும் பேத்திங்களையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கிட்ட கூட்டிக்கிட்டு போச்சு. அந்த மரம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அந்த மரத்தை பார்த்த உடனேயே துணி, சோட்டு, சிச்சு 3 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பெரிய மரத்துக்கு மேல கட்டை புல்ல வச்சு கட்டியிருந்த 3 அழகான வீடுங்க இருந்துச்சு. ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மரத்துல பாலத்தையும் கட்டி வச்சிருந்தாங்க. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அம்மா, என்னம்மா இந்த மரத்து மேல 3 வீடு இருக்கு? இதை யாரும்மா கட்டுந்து? மகி சிரிச்சுக்கிட்டே, துணிக்கு நம்ம பொண்ணு பாக்குறதுக்காக குஹு வீட்டுக்கு போகணுமே. அப்பவே இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு அவளோட கேரக்டர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கு இந்த நிலைமைய கொண்டு வருவான்னு தான் நான் அன்னைக்கே இந்த வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வீட்டுல துணியும் புஜ்ஜியும், இன்னொரு வீட்டுல சோட்டும் பன்னும், இன்னொரு வீட்டுல சிச்சுவும் சின்னவும். எவ்வளவு மழை வந்தாலும் இந்த வீடு இடிச்சு போகாது. நீங்க சந்தோஷமா இருக்கலாம். புஜ்ஜி சந்தோஷமா மரத்துல ஏறி, வாவ் அம்மா, இந்த வீடு எவ்வளவு அழகா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குமா. எவ்வளவு மழை வந்தாலும் உள்ள நல்ல சூடா நல்லா இருக்குமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பன்னுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் பாட்டி, நீங்க எங்களுக்காக கட்டியிருக்கிற எங்களோட சொந்த வீடு பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இனிமே மாமா வீட்டுல எங்களுக்கு வேலையே இல்ல. சின்னவும் சந்தோஷமா, ஆமாண்ட பந்து, மரத்து மேல இருந்து காட்டை பார்க்க எவ்வளவு அழகா தெரியுதுல்ல. இந்த வீட்டுல இருந்து இனிமே யாராலையும் நம்மள வெளியே அனுப்ப முடியாது. அப்படி 3 பொண்ணுங்களும் அவங்களுக்காக ஒதுக்குன வீட்டுக்குள்ள போய் சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மகிக்கழகு அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாம சாப்பாடு அவங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துச்சு. இப்ப 3 பொண்ணுங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. அதே நேரத்துல மகிக்கழகு குஹுவுக்கும் லூசிக்கும் பாட்டு கத்து கொடுக்கறதுக்காக வேகமா பறந்து அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு. லூசி, குஹு 2 பேரும் ஏதோ ஒரு வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியில போனாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுல இல்லாத நேரம் மகிக்கழகு ஒரு பெரிய மூட்டையில வீட்டுல இருந்த காய்கறி, அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாத்தையுமே போட்டு வச்சு மூட்டைய கட்டி அத அங்கிருந்து சுமந்துக்கிட்டு தான் பொண்ணுங்க தங்கியிருக்கிற மரத்துக்கு கீழே கொண்டு போய் அங்கிருந்து அவங்கள சத்தமா கூப்பிட்டுச்சு. பசங்களா, சீக்கிரமா கீழே வாங்க. நான் உங்களுக்காக சாப்பிடுறதுக்கு பழம் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். கீழே வந்து இது எல்லாத்தையும் மேல கொண்டு போங்க. துணி, சோட்டு, சிச்சு எல்லாரும் கீழே வந்து அந்த மூட்டைய வாங்கிக்கிட்டாங்க. துணியோட முகத்துல இன்னும் கவலை அப்படியே தான் இருந்துச்சு. அப்போ துணி கவலையா, அம்மா, நீங்க வீட்ல இருந்து இந்த பொருளுங்களெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு குஹுவுக்கும் லூசிக்கும் தெரிஞ்சா அதுக்கப்புறம் உங்களை திட்டுவாங்கம்மா. எதுக்காகமா இதை கொண்டு வந்தீங்க? மகிக்கழகு தைரியமா, என் பசங்களுக்காக என் வீட்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்கறத யாரு தப்புன்னு சொல்லுவான்? அந்த குஹுக்கு நான் தான் பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சமைச்சு சாப்பிட நான் ஏன் பயப்படணும்? நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். நீங்க கவலைப்படாம சமைச்சு சாப்பிடுங்க. சிச்சு சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. நீங்க எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு ஆன பலம். பசங்க எல்லாம் காலேஜுக்கு கிளம்புறாங்க. அப்படி தினமும் லூசியும் குஹுவும் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா மகிக்கழகு அவங்களுக்கு தெரியாம வீட்டுல இருக்கிற அரிசி, பருப்பு, காய்கறியை கொண்டு வந்து பொண்ணுங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பொண்ணுங்களும் அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் சமைக்கலாம் அப்படின்னு குஹு சமையல் அறைக்கு போகும்போது நாளுக்கு நாள் வீட்டுல இருக்கிற பொருட்கள் குறையிறத பார்த்து அவளுக்கு என்னமோ சந்தேகம் வந்துச்சு. வீட்ல பழங்க, மல்லிகை பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தா உடனுக்குடனே காலி ஆகிக்கிட்டு இருக்கு. இது லூசி எடுத்திருக்காது. அப்போ யாரு எடுக்குவா? அத்தை தான் எடுத்திருப்பாங்க. அவங்க யாருன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சான். அன்னைக்கு சாயந்தர நேரம் மகிக்கழகு வீட்டுக்கு வந்த உடனே குஹுவும் லூசியும் அவளை கேள்வி கேட்டாங்க. அம்மா, வீட்ல இருந்து அரிசி பருப்பெல்லாம் கொண்டு போய் உன் பசங்களுக்கு குடுக்கறியா நீ? ஆமாண்டா, எதுக்காகடா கொடுக்க மாட்டேன்? அவங்க என் பசங்க இந்த வீட்ல இருக்கும்போது உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. இப்ப அவங்க வெளியே போய் கஷ்டப்படும் போது ஒரு அம்மாவா இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்காம அவங்க கஷ்டத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னு சத்தமா சொன்னதும் குஹு கோவமா, அப்படின்னா நீங்களும் உங்க பொட்ட பசங்க கிட்ட போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மகியையும் வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டா. ராத்திரி நேரம் சோனு மழை பெய்யும் போது மகிக்கழகு கண்ணுல கண்ணீரோட பொண்ணுங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. பொண்ணுங்க 3 பேருக்கிட்டையுமே நடந்ததை சொல்லுச்சு. அப்போ பொண்ணுங்க 3 பேரும் இனிமே நீ அங்க இருக்க வேண்டாமா, எங்க கூடவே இருன்னு சொல்லி அவங்க அம்மா கூட சேர்ந்து 3 பொண்ணுங்களும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மலையில் மாடியில் வசிக்கும் பறவைகள்.
பறவைங்களோட ஊர்ல என்னைக்கும் இல்லாத மாதிரி ஒரு நாள் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கூட இடவிடாம பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு துணையா பயங்கரமான சூறாவளி காத்தும் வீச ஆரம்பிச்சுது. பறவைங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது அந்த மழை தண்ணி வெள்ளமா மாறி எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. சில பேரோட வீடு காத்துல பறந்து போயிடுச்சு, சில பேரோட வீடு தண்ணியில முழுகி போயிடுச்சு. இப்போ பறவைங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம நடு தெருவுல நின்னுக்கிட்டு ரொம்பவுமே பயந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, என்ன காத்து மழை இது! இந்த காத்துக்கு என் வீடே இடிஞ்சு விழுந்துருச்சே. இப்ப இந்த மழையில என் பொண்ணு புஜ்ஜியை கூட்டிக்கிட்டு நான் எங்க போறதுன்னு தெரியலையே. அதே நேரம் சோட்டுக்கிளி, ஏன் நிலைமையும் அதுதான் டோனி. என் கடைக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு. என் பொண்ணு தண்ணிய பார்த்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க வீட்டு மேல மரத்தோட கிளை விழுந்து உடைஞ்சிருச்சு. எல்லாருடைய நிலைமையும் இப்படிதான் இருக்கு. இந்த மழை காத்துக்கு ஊர்ல இருக்கிற யாரோட வீடும் தாங்கல தெரியுமா? ஆமா, ஆனா ஒரே ஒரு வீடு தப்பிச்சுது. ஊருக்கு நடுவுல இருக்கிற சிச்சுவோட வீடு. அது செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டின வீடுங்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரிய வீடு, பெரிய மாடியும் இருக்கு. நாம எல்லாரும் பேசாம அங்க போயிடலாம் வாங்க. ஆமாமா, சிச்சு அத்தையோட வீடு ரொம்ப பெருசு. ரொம்ப பெரிய ஷெட்டும் போட்டிருக்காங்க. நாம எல்லாரும் இன்னைக்கு பேசாம அங்கேயே போய் தங்கிடலாங்கம்மா. ஆமாமா, எனக்கும் ரொம்ப பயமா இருக்குமா. பேசாம நம்ம சீக்கிரமா சிச்சு அத்தை வீட்டுக்கு போயிடலாம். சரி சரி, வாங்க போலாம். சிச்சு பிசினாரியா இருந்தாலும் கூட இந்த மாதிரி நேரத்துல நிச்சயமா உதவி செய்வா. எல்லாருமே அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா வீட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா அவளுடைய புள்ளையான சின்ன காக்கா கூட அவளுடைய வீட்டுக்குள்ள சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு சுட சுட பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு சிச்சு, கதவை திறக்குறியா? நாங்க எல்லாரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிச்சு, கொஞ்சம் கதவை திறமா. பசங்க எல்லாரும் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா, யாருடா அது இப்படி கொட்டுற மழையில என்ன பக்கோடா கூட திங்க விடாம யாருடா இப்படி இந்த நேரத்துல வந்திருக்காங்க? நான் தான் சிச்சு, சோட்டு. என் கூட மஹி, துணி எல்லாரும் வந்திருக்காங்க. எங்க வீடு மழையில விழுந்துருச்சு. பசங்க எல்லாரும் நனையிறாங்க. கொஞ்சம் கதவை திறக்குறியா? சிச்சு காக்கா மெதுவா கதவை திறந்து வெளியில எட்டி பார்த்து, அட கடவுளே, என்ன மொத்த பேரு இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க? என் வீடு என்ன தர்மசத்திரமா? உங்க எல்லாருக்கும் என்னோட வீட்டுல நான் இடம் கொடுக்கறதுக்கு? சிச்சு, இந்த மாதிரி நேரத்திலேயே உன்னுடைய கஞ்சித்தனத்தை காட்டாத. ஊர்ல சிமெண்ட் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறது நீ மட்டும்தான். எங்களை வீட்டுக்குள்ள விடலனாலும் மாடியில இருக்கிற ஷெட்டுக்கு கீழேயாவது எங்களை தங்க விட. இந்த மழையில இருந்து எங்க குழந்தைங்களை நாங்க காப்பாத்திக்கிறோம். அப்போ சிச்சு காக்கா யோசிச்சு பார்த்து, ஓஹோ, வீட்டுக்குள்ள இல்லையா, மாடியில ஷெட்டுக்கு கீழே தங்கிக்கிறீங்களா? சரி சரி, ஆபத்துல உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். ஆனா என்ன சிச்சு இந்த நேரத்துல ஆனான்னு சொல்ற? ஒன்னும் இல்ல, சிச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமா இல்ல, எனக்கு சாதகமா இருக்கு. அதான் தங்கறதுக்கு வாடகை. அது கேட்டு சோட்டு, வாடகையா? எதுக்கு வாடகை சிச்சு? நாங்க தங்க போறது ஒரு நாள் ராத்திரி மட்டும், அதுக்கும் வாடகை கொடுக்கணுமா? ஒரு ராத்திரியோ ஒரு நாளோ நீங்க வாடகை கொடுத்து தான் ஆகணும். மேல மாடி என்ன ஃப்ரீயா வந்துருச்சா? நான் கஷ்டப்பட்டு கட்டினது. 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாய். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா மாடிக்கு போங்க, இல்லைன்னா இப்படியே மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டே நில்லுங்க. என்னது, 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாவா? இது ரொம்ப அநியாயமா தெரியலையா சிச்சு உனக்கு? நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பணம் எல்லாம் இந்த மழை தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எங்க கிட்ட இப்போ 1 ரூபாய் கூட இல்ல. பணம் இல்லைன்னா நீங்க தங்குறதுக்கு வீடும் இல்ல மஹி. அங்க பக்கோடா ஆறி போகுது. நான் பேசாம உள்ள போறேன். புஜ்ஜி குருவி அழுதுகிட்டே, அம்மா எனக்கு ரொம்ப குளிருதுமா. இந்த குளிர்ல நான் செத்துருவா போலமா. அப்போ துணி கவலையா, சிச்சு எங்க கிட்ட உண்மையிலேயே காசு இல்ல. ஆனா என் கழுத்துல இருக்கே இந்த தங்க செயின், இதை வேணும்னா வச்சுக்கோ. இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி உங்க மாடியில தங்க இடம் கொடு. ஆமா சிச்சு, இந்த தங்க வழியிலேயே நான் உனக்கு கொடுத்துடுறேன். எங்களுக்கு தங்க இடம் கொடு. சிச்சு காக்கா அவளோட தங்க நகைகளை பார்த்ததும், அப்படி வாங்க வழிக்கு. சரி சரி, அந்த தங்க செயினும் அந்த வழியிலையும் கொடுத்துட்டு போங்க. போய் மாடியில ஷெட்ல உட்காருங்க. ஆனா என் ரூமுக்கு மட்டும் வரக்கூடாது. சிச்சு காக்கா நகைகளை வாங்கிக்கிட்டு அவங்கள உள்ள அனுமதிச்சுது. எல்லா பறவைங்களும் மலையில இருந்து தப்பிச்சுக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற அந்த ஷெட்டு கிட்ட போனாங்க. அந்த ஷெட்டு ரொம்ப சின்ன ஷெட்டு தான். அங்க மழை தண்ணி விழல. ஆனா அந்த ஷெட்டுக்கு கதவும் இல்ல. அம்மா, இங்க கூட காத்து நல்ல சில்லுன்னு வீசுது. ஆனா மழை பெய்யல அப்படிங்கறதுனால தப்பிச்சோம். ஆமாடா,
அந்த சிச்சு அத்தை ரொம்ப மோசம்ல. நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன உடனே தங்க நகையை வாங்கிக்கிட்டாங்க. பரவாயில்ல புஜி, உசுரை விட அந்த தங்கம் ஒன்றும் முக்கியம் இல்லை. இன்னைக்கு ஒரு ராத்திரி எப்படியாவது தப்பிச்சுக்கிட்டா நாளைக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம். ஆமா, எல்லாரும் சேர்ந்து ஒரு மூலையில உக்காந்துக்கலாம். பக்கத்துல உக்காந்துக்கிட்டா குளிர விட்டு தப்பிச்சுக்கலாம். பறவைங்க எல்லாருமே அதே ஷெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மணிக்கணக்கா மழை மட்டும் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. சரியா ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். அந்த மாடியில் இருக்கிற ஷெட்டில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தூங்கிக்கிட்டு இருந்த பன்னு கிளி எழுந்துருச்சான். அவனுக்கு காலில் தண்ணி படுற மாதிரி இருந்துச்சு. அவன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா இங்க பாரு, என் கால் கிட்ட தண்ணி வருதுமா. தண்ணியா? தண்ணி எப்படிடா வரும்? நாம ஷெட்டுக்குள்ள தானடா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். துணி எழுந்துச்சு பார்த்து, ஐயோ பன்னு சொன்னது உண்மைதான். மாடியெல்லாம் தண்ணியால ரொம்பி போச்சு. அந்த தண்ணி உள்ளதான் வர பாக்குது. மகிக்கழுகு எழுந்துச்சு டார்ச் லைட்டை ஆன் பண்ணி பார்த்து, ஐயோ இங்க பாருங்க, மாடியில விழுற மழை தண்ணி எல்லாம் போற அந்த பைப்புல குப்பையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தண்ணி போறதுக்கு இப்ப வழி இல்லாம மாடியே இப்ப பாக்குறதுக்கு சின்ன குளம் மாதிரி இருக்கு. தண்ணி எல்லாம் இங்கேயே நின்னுடுச்சு. ஆமாங்க மகி, தண்ணி அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இந்த சிச்சு இந்த பைப்பெல்லாம் எப்பவுமே கிளீன் பண்ண மாட்டா போல தெரியுது. தண்ணி அதிகமாயிடுச்சு. அம்மா, தண்ணி கிட்டத்தட்ட உள்ள வர நிலைமையில இருக்குமா? எனக்கு பயமா இருக்கு. சிச்சு சிச்சு கொஞ்சம் மேல வா, உன் மாடியோட நிலைமைய கொஞ்சம் பாரு. கீழே சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவுக்கு பறவைங்களோட கத்துற குரல் கேட்ட உடனே அவ வேற வழி இல்லாம மாடிக்கு வந்தா. அட, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாடகை கட்டிட்டீங்கன்னா எப்ப வேணும்னாலும் என்ன கூப்பிடுவீங்களா? உங்களுக்கு தூக்கம் வரலனா கீழே இறங்கி போக வேண்டியதானே. என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? நாங்க ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. இங்க பாரு, மாடியில இருந்து தண்ணி போக வேண்டிய பைப்பெல்லாம் குப்பையெல்லாம் அடிச்சுக்கிட்டு தண்ணி மாடி முழுக்க எப்படி நின்னுக்கிட்டு இருக்குன்னு. சிச்சு மாடியில இருக்கிற அந்த தண்ணிய பார்த்து ஷாக் ஆயிட்டா. இது மாடியா ஸ்விம்மிங் பூலா? ஐயோ கடவுளே, மாடி முழுக்க இவ்வளவு தண்ணி இருந்தா செவரெல்லாம் தண்ணி இழுத்துக்கிட்டு நாளைக்கு செவரு இடிஞ்சு விழுந்தா என்ன பண்றது? ஐயோ, செவரெல்லாம் இடிஞ்சு விழாது. முதல்ல அங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே எடு, அப்பதான் தண்ணி போய் நாங்க பொழைச்சிக்க முடியும். அப்போ சிச்சு காக்கா அங்க இங்கன்னு பார்த்து, நான் எப்படி போறது? அந்த பைப்பு அங்க ஓரமா இருக்கு, அங்க முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கு. நான் போன தண்ணியில நான் முழுகிடுவேனே. நீ போகாம வேற யாரு போவாங்க? நாங்க வாடகை கொடுத்துருக்கோம், தங்க செயின் தங்க வழியில கொடுத்துருக்கோமே, அப்ப நீ தானே செய்யணும். இல்லனா தண்ணியில நாங்க தான் முழுகி போவோம். அதை கேட்டு சிச்சு பயந்து போய், ஐயோ என்னால முடியாது லூசி, எனக்கு அவ்வளவு தூரம் போறதுக்கு தைரியம் இல்லையே. ஆனா என் வீடு இடிஞ்சு விழுந்துருமோன்னு பயமா இருக்கே. கடவுளே, யாராவது உதவி செய்யுங்க, அந்த பைப் இருக்கிற குப்பை எடுங்க. எங்கள யாரும் போக முடியாதுல சிச்சு, ஏன்னா அந்த தண்ணியில நாங்க போனா நாங்களும் முழுகிதானே போவோம். இங்க தங்கறதுக்கு நாங்க வாடகை கொடுத்துருக்கோம், அதனால செய்ய வேண்டியது நீ தான் செய்யணும், நாங்கெல்லாம் செய்ய முடியாது. சிச்சு காக்காவுக்கு அவ வீட்டை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதனால வேற வழி இல்லாம அந்த பிளாக் எடுக்கிறதுக்காக அதே தண்ணியில பொறுமையா அவ நடந்து போய்கிட்டு இருந்தான். ஆனா போக போக ஆழம் அதிகமா இருந்ததுனால சிச்சு காக்கா அங்க தண்ணியில மாட்டிக்கிட்டா. ஐயோ, நான் முழுகுறேன், தண்ணியில முழுகுறேன், எனக்கு நீச்சல் அடிக்க வராது. துணி, சோட்டு, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, தண்ணியில நான் முழுகி செத்து போயிட்டு போறேன், என்ன காப்பாத்துங்க. அம்மா, சிச்சு ஆண்டி உண்மையிலேயே முழுகிடுவாங்க போல, நாம ஏதாவது பண்ணணும். அவளுக்கெல்லாம் அப்படித்தானே நடக்கணும். ஆபத்துல இருக்கும்போது நமக்கு உதவி செய்யாம வாடகை கேட்டா இல்லையா, அவளை கடவுள் சும்மா விடுவாரா? அவளுக்கெல்லாம் அப்படியே நடக்கட்டும். இல்ல சோட்டு, அப்படி சொல்லக்கூடாது. சிச்சுவுக்கு திமிர் அதிகம், அவ கஞ்ச பிசினாரியா இருக்கலாம், ஆனா அவ இப்ப ஆபத்துல இருக்கிறா. நமக்கு ஆபத்துல இருக்கும்போது அவ இடம் கொடுத்தா இல்லையா, அவ ஆபத்துல இருக்கும்போது அவ உசுர நம்ம எப்படியாவது காப்பாத்தி தான் ஆகணும். துணி சொல்றது உண்மைதான், ஆனா இந்த தண்ணியில மிதக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும்ல, அதை வச்சுதானே நம்ம சிச்சுவை காப்பாற்ற முடியும். துணி, மகி, சோட்டு எல்லாருமே சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு டப்பு மாதிரி ரெடி பண்ணாங்க. அதை தண்ணியில வச்சு பார்க்கும்போது அது தண்ணியில மிதந்துச்சு. அதை வச்சு சிச்சுவை காப்பாத்திடலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்க. மகி, நீங்க இதுல ஏறி மெதுவா சிச்சு பக்கத்துல போங்க, நாங்க பின்னாடி இருந்து கயிறு பிடிச்சி உங்களை இழுத்துடுறோம். மகிக்கழுகு அந்த பரிசலை எடுத்துக்கிட்டு சிச்சுவை காப்பாத்த வேகமா தண்ணிக்குள்ள போச்சு. சிச்சு அவ்வளவுதான் செத்துருவேன் அப்படின்னு நினைக்கும் போது மகிக்கழுகு தைரியமா, சிச்சு பயப்படாத, என் கையை பிடிச்சுக்கிட்டு இதுல ஏறி உக்காந்துக்கோ. மகிக்கழுகு ரொம்ப சேஃபா சிச்சு பக்கத்துல போய் சிச்சுவை அந்த பரிசல்ல உட்கார வச்சுக்கிட்டப்போ எல்லாரும் கயிறு இழுத்தாங்க. கஷ்டப்பட்டு கயிறு இழுக்கும் போது அவங்க 2 பேருமே பக்கத்துல வந்துட்டாங்க. எப்படியோ சிச்சுவோட உயிரை அவங்க காப்பாத்திட்டாங்க. சிச்சுவும் சந்தோஷப்பட்டா. டோனி, மஹி, ரொம்ப தேங்க்ஸ்,
இன்னைக்கு நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா நான் இந்த தண்ணியிலேயே முழுகி செத்துருப்பேனோ என்னவோ. உன்னோட உசுரை காப்பாத்தியாச்சே, இப்போ தண்ணி எப்படி போறது? அந்த பைப்பு இன்னும் பிளாக் ஆகி தானே இருக்கு. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி துணி நீளமா இருக்கிற ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டா. இந்த குச்சியால அந்த பைப்ல அடைஞ்சிருக்கிற குப்பைய நான் முடிஞ்சா தள்ள பாக்குறேன். துணிக்குருவி அந்த நீளமான மூங்கில் குச்சியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போய் அந்த பிளாக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனா அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. குச்சி எட்டல. எப்படியோ கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த பைப்போட எண்டை பார்த்து குச்சியால 2-3 தடவை குத்தின உடனே அந்த குப்பையெல்லாம் பைப் வழியா கீழே போய் இறங்கிடுச்சு. அவ்வளவுதான், குப்பையெல்லாம் கீழே போய் விழுந்த உடனே மாடியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வேகமா பைப் வழியா கீழே போயிடுச்சு. இப்போ மாடியில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறைய ஆரம்பிச்சு சுத்தமா தண்ணியே இல்லாம காலி ஆயிடுச்சு. ஐயா, தண்ணி போயிடுச்சு, நமக்கு இன்னும் ஆபத்து இல்ல. அம்மா, நீ சூப்பர்மா, ரொம்ப சூப்பரா யோசிச்சு நல்ல ஐடியா பண்ணிருக்கேம்மா. சிச்சு காக்கா மாடியில இருக்கிற தண்ணி எல்லாமே போறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அவ சந்தோஷமா துணியோட கைய பிடிச்சுக்கிட்டு துணிக்கிட்ட, துணி சோட்டோ, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க ஆபத்துன்னு வரும்போது நான் உங்ககிட்ட இருந்து பணம் கேட்டேன். உங்க எல்லாருடைய நிலைமையை கூட கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம என் சுய லாபத்தை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா தண்ணியில மாட்டிக்கிட்டு என் உசுறு போற நிலைமையில நீங்க என் உசுரை காப்பாத்தலன்னா இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு என் வீடு இப்படி நல்லபடியா இருக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான் துணி. துணி சிச்சுவோட கைய பிடிச்சுக்கிட்டு, பரவாயில்ல சிச்சு, கஷ்ட காலத்துல நம்ம கிட்ட இருக்கிற பணம் நம்மள காப்பாத்தாது, நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மள காப்பாத்துவாங்க. நீ எங்களை கஷ்டப்படுத்திட அப்படிங்கிறதுக்காக ஆபத்துல இருக்கும்போது உன்னை அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. என் கண்ணை திறந்துட்டு துணி, நீ இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். யார் கஷ்டத்துல இருந்தாலும் அது மூலமா ஒரு லாபத்தை எதிர்பார்க்க மாட்டேன். சிச்சு அவ வாங்கி வச்சிருந்த வளையலையும் செயினையும் கொடுத்துட்டா. இந்தாங்க உங்க நகை, உங்ககிட்ட நான் வாடகையா வாங்கினது. என் உசுரை காப்பாத்தினதுக்கு நான் தான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். பரவாயில்ல விடுச்சிச்சோ, உங்ககிட்ட வந்திருக்கிற இந்த மாற்றத்தை பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. மழை இன்னும் பேஞ்சிக்கிட்டே இருக்கு, நீ போ, நாங்க எல்லாரும் இங்கேயே படுத்து தூங்கிக்கிறோம். வேண்டாம், நீங்க இந்த குளிர் காத்துல இங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாரும் கீழே வாங்க, என் வீடு ரொம்ப பெரிய வீடு. நீங்க எல்லாரும் அங்கேயே படுத்து இன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கலாம். எல்லாருமே அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. யாருக்காகவும் ₹1 கூட செலவு பண்ணாம இருக்கிற சிச்சு காக்கா இன்னைக்கு எல்லாரும் கீழே வாங்க, கீழே படுத்து தூங்குங்கன்னு சொன்னது கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. பரவாயில்ல, அந்த பிளாக்கான பைப்பு நமக்கு பிரச்சனையை மட்டும் கொடுக்கல, சிச்சோட மனசை மாத்துறதுக்காக தான் அது பிளாக் ஆயிருக்கு போல. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. சிச்சு காக்கா வீட்டுக்குள்ள அவங்க எல்லாரும் வந்த உடனே அவங்க எல்லாரையும் தொடச்சிக்கிறதுக்காக டவல் கொடுத்து போத்திக்க போர்வையும் கொடுத்து சூடா காஃபி டிஃபன் கொடுத்துச்சு. அடுத்த நாள் காலையில மழை விட்டுடுச்சு. இப்ப ஆகாயம் அமைதியா இருந்துச்சு. எல்லாருமே சிச்சுவோட வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்படி அந்த மழை நேரத்துல தனக்கு லாபம் வரணும் அப்படின்னு நினைச்ச சிச்சு காக்காவோட மனச பறவைங்க எல்லாரும் சேர்த்து மாத்திட்டாங்க. இப்ப சிச்சு எல்லாருக்கும் உதவி செய்யற குணத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா.